காய்ச்சணும் தேவடியா. இந்த நாட்டுல இருந்து யார் யார் எங்கெங்க போனாலும் எல்லாரும் போயிட்டு வந்து உன்னை நான் பழிக்கு பழி வாங்கல. நான் கோஞ்சாமி இல்லை ஐயா. இன்னில இருந்து நான் திருந்திட்டேன். நான் வரேன். அவங்களாம் எங்க இருக்கிறாங்கன்னு பாரு. முதல்ல ஜெயில ஒருத்தங்கிறான், அவனை காப்பாத்திட்டு அப்புறமேட்டு நான் போறேன். வரண்டி ஐயா 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 உன்னை காப்பாற்ற வந்துக்கிறேன். நான் இருட்டான் இலவசம் ஆத்தல இருந்து காப்பாற்ற ஐயா. அது வந்து காப்பாத்தினேன். அவங்க என்ன விரும்பினாங்க. என்ன பண்ண அது வந்து எப்படி சொல்றீங்க? வயல் தான் சொல்றேன் சொல்லுவாங்க. மானம் மழை வர மாதிரி இருந்தது. ஒரு குடிசுக்குள்ள போய் தங்கணும். இடி வச்சுது. 2 பேரும் சேர்த்து கட்டி பிடிச்சோம். 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டோம். எல்லாம் அந்த பொண்ணு என்னடா வேலை அந்தமா முழுவாத ஆள் போச்சு. அவங்க ஒண்ணு அச்சு தேடிட்டாங்க. அந்த பொண்ணு எங்க போயிடுச்சு? இப்ப இளவரசு கூட இல்லடா. அவரோட கண்ணு ஊத்திட்டாங்க. அவரு எங்க போயிட்டாரு? இந்த மாத்தி தெரியும் எங்க போயிட்டாங்க. ஆமாண்டா கட்சியில பெரிய அவரு செத்துட்டாரு. அந்த தேவடியா மீனா கொலை பண்ணிட்டான். சரிட்டான். நீ தப்பிச்சு போயிடு. தங்கச்சி பார்த்தா உன்னையும் கொலை பண்ணிடுவாங்க. இப்ப எங்கன்னா கண்டுபிடி. நான் எங்கன்னா போறேன். நான் இந்த நாட்டிலே இல்லை. இருவரும் யாதொரு குறையில்லாமல் வாழ்ந்து வருகிறோம். எவ்வளவு அழகா மனமெல்லாம் ஆடிப்பாடி கொண்டு சந்தோஷமாக இருக்கிறோம். ஆமா அவங்க பாடி யாரோ ஒருத்தர் அழுதுனே போறாங்க. ஆமா போகலாம். அவங்க யாரா இருக்கும்? சீக்கிரமாக சென்று குறுக்கு வழியில் அவங்கள பார்க்கலாம். என் தங்கையின் முகத்தை பார்க்க வேண்டும். துடிக்கின்றேன். ஐயோ அம்மா மயக்கமாகுதே. ஐயோ இறைவா அம்மா. நீங்க எங்க இருக்கிறீங்களோ நீங்க எப்படி கூட நான் எப்போது நான் பாருங்க. ஐயோ அண்ணா உங்களுக்கு என்ன ஆச்சு அண்ணா? இளவரசி ஆத்திர காப்பாத்தினேன். இருவரும் காதலிச்சோம். அவர் பெண் கேட்பதற்காக மன்னரை பார்க்க போனேன். மன்னருடைய அண்ணன் மகன் கொலை செய்து மீது போய் சுமத்தி சிறையில் அடைச்சிருக்காங்க. பசி தாங்க முடியல. இவ்வளவு தூரம் நம்ம ஓடி வரோம். ஆமா யாருன்னே தெரியலடி. அழுது கொண்டே போறாங்க. யாருன்னு தெரியலடி. சரி சரி அந்த புறமா சென்று பார்க்கலாம்.
யாருடி இவங்க? லவர்ஸா? என்னடி இவ்வளவு ஒரு ஒற்றுமையா இருக்கிறாங்க ரெண்டு பேரும்? அப்படிலாம் நினைக்க கூடாது. அவங்கள பார்த்து அவங்க கிட்ட கேட்ட பிறகு தாண்டி தெரியும். பார்க்கும்போது கேளு யாருன்னு. தங்கச்சி அவங்க புத்தி சொல்லுங்க யாருன்னு தெரியல, நம்மள தப்பா கேட்டு பாருடி போய். அம்மா யாருங்க? அம்மா இவரு என்னுடைய அண்ணம்மா, நான் அவருடைய தங்கை. நான் நீங்க இவரு யாரு? அண்ணன் தங்கச்சியா நீங்க? ஐயோ நாங்க வேற எதுவும் நினைச்சிட்டோம். என்ன நினைச்சீங்க? கண்ணன் நீங்க இருவரும் இருக்கும்போது நீங்க ரெண்டு பேரும் காதல ஜென்மத்துல சூட் சொன்னல உங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு ஆண் தான் தவறாத்தான் நினைப்பீங்களா? உங்களுடைய வளர்ப்பு சரி கிடையாது. அப்படிலாம் இல்லம்மா, நீங்க மலை ஓரத்துல நீங்க இருவரும் இருக்கிறீங்க. மலை ஓரத்துல பேர்னு கிடக்குறமா தப்பா நினைக்காதீங்க. ஆமா பசி இருவரும் அக்கா தங்கைப்பா. என்ன ஓலிக்கு அடுத்து என்ன போலி அது பச்சை பிள்ளைங்களோ அவருக்கு நம்மள அசிங்கப்படுற நீ நான் கார்ல இருட்டு பரவாயில்ல சொல்லிட்டாங்க தெரியா சொல்லிட்டு போவோம். அம்மா சின்ன பசங்க வாயில வரல எனக்கு அப்ப தெரியாது. ஆமா உங்களே பார்த்தா பாவமா இருக்குது, இப்படி பேசுறீங்களேம்மா? என்ன பண்றது அந்த ஆளே எங்க அண்ணன் பசிக்குது சாப்பாடு பாக்குறதுக்கு ஐயோ பாவமா இருக்கிறீங்க, இப்படி பேசுறீங்களேம்மா? பசிக்குதா? கவலையே படாதீங்க. ஏண்டி என்னடி அவர் பார்த்தா ஒரு வித்தியாசமா இருக்கிற ஒரு ஆளு. ஏய் எங்க அண்ணன் நாவ பழங்கலரு. அப்படியா? கருப்பு நெருப்பு மாதிரி. பசிக்கிறதா? சரி சரி கவலைப்படாதீங்க. இப்போதே எங்க வீடு பக்கத்துல தான் இருக்கு. வாங்க உங்களுக்கு தேவையான உணவு நாங்க செஞ்சு ஏற்பாடு பண்றோம். 5 நகரும் போதும், 5 தான் எங்க வீட்ல இருக்கோம். விளையாடிட்டு வரணும் போட வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் காணுமே. வீட்டுக்கு வந்துருவீங்க. ஆமா வர வழியில வீதியில நாங்க இருவரும் விளையாடிட்டு வந்தோமா, அதனாலதான் நேரம் கால தாமதமாகி விட்டது. தினமும் சீக்கிரம் வந்துருவீங்க. இன்னைக்கு மட்டும் ஏன் லேட்டு? கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வந்தோமா. அம்மா சொல்லுங்க பாடி கொண்டு வரும்போது யாருன்னே தெரியலமா, இருவரும் அழுது கொண்டே வந்தாங்க. ஆமா ஆமா பசிக்குது பசிக்குதுன்னு ஓடி வந்தாங்க. அருகில தான் கூட்டு ஆமா அங்கிள் இந்த ஆண்டி தாமா, இவங்கதாம்மா. இந்த அங்கிள் இந்த ஆண்டி. இவ்வளவு நேரம் என்னங்க இருந்தீங்க? சிறையில போட்டாங்கம்மா. சிறையில இருந்தீங்களா? அப்பாவை கொலை செய்து உங்களுடைய அண்ணன் என் மீது பழி சொல்லி சிறையில் அடித்து விட்டாங்களம்மா. அப்படியா? சிறையில் இருந்து அண்ணா யாரு இந்த அம்மா போயிட்டு கட்டி பிடிக்கிறீங்க நீங்க? இளவரசியா? ஆத்துல காப்பாத்த ஆமா நீ ஒரு நேரம் காப்பாத்தினே ஏதோ அதெல்லாம் விட்டுரு. இப்ப அவங்க அடுத்து இன்னொருத்தவங்க மனைவியா இருக்க போறாங்க, அவங்கள போயிட்டு கட்டி பிடிக்கிறீங்களே. அப்படிலாம் தவற நினைக்காதம்மா. இது யாருங்க? என் தங்கச்சி. தங்கச்சியா? ஆமா ஆமா அவங்கள போயிட்டு கட்டி பிடிக்கிறீங்களா? அவங்க யாரு வேணா திருமணம் செஞ்சா தவறு இல்லை இது. அப்படிலாம் ஆமா என்னங்க அந்த இருவரும் ஏதோ சபல பூச்சி இருவரும் ஒண்ணு சேர்ந்துட்டோம். இதுவரையும் முகத்தை பார்க்காதவங்க நானு சிறையில இருந்தேன். ஆமா எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கேன். இருங்க நமக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. 2 குழந்தையா? ஆமா. அப்பா எங்க அந்த குழந்தை? அம்மா யாருமா அவரு? அப்பாடி அங்கிலா இது நம்ம பொண்ணா? அம்மா இவங்க யாருமா? அத்தடி அத்தியா? என் குழந்தைங்க அடிக்காதம்மா. பாசத்துல தானே வராங்கம்மா. உங்கள பாசத்துல வராங்க. ஆமா பாரு வெறியோ இங்க. என் செல்லம் தெரியாம யாரும் தெரியாம அப்பா பார்த்து வேலை பார்க்கல. அப்பா பார்த்து பாசம் உடனே கட்டி பிடிச்சினாங்க. அப்பா நல்லா இருக்குமா? அவங்க தான் ஊருக்கு வந்து தராங்க என் குழந்தைங்க சொல்றேன். இப்படி யார் போனாலும் சும்மா அவங்க கதை பார்க்க தவற நினைக்காதீங்க. சங்கீதா என்னடா பேசிக்கிறேன்? ஏமா இவ்வளோ நாளா கயித்துல கால் இல்லாத வயிற்றுல புள்ளி வாங்கிருந்து இவ்வளோ வச்சா உழைக்கணும். அதை வளர்த்த யாரும் உனக்கு காரி துப்புட முன்னு போகுது பின்னால
அப்படி பேசாத. கைத்துல தாலிய 2 கோயில பெத்து வச்சுக்கிது. யார காரி துப்புல உன்ன. அண்ணி மாப்ள தான் துப்புனாங்க. என்ன பண்றது? அதெல்லாம் வாங்கிட்டு எப்படி பெத்து வளர்த்துட்டேன். எப்படியோ அவரை நம்பின என்னைக்காவது ஒரு நாளைக்கு என்ன தேடி வருவாருன்னு நம்பிக்கை இருந்தது. வந்துட்டாரு. சரி சரி எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டோம். எனக்கு காப்பாத்துங்க தெரியுமா? யாரு இந்த தேகால விட்டுனா நான் ஆண்டாக வாங்கி சொக்கல் இல்லையா? ரொம்ப நன்றி வணக்கம் ஐயா, வணக்கம். ரொம்ப நன்றி எங்க தாரமா கேக்கலாம். அத்தை கேளுமா என்னன்னு தாலியே நின்னுதாரா? யார கும்பு மாட்டாரு. மாடு 50 மாடு ஆடு தான் வச்சிருக்கேன். அங்க மலமோட்டு ஆடி எல்லாம் எடுத்துக்கறாங்க. சாமி அந்த சதிகாரி அண்ணன் சேர்த்து கொண்டது என்னது வீணான ஐயா ஐயோ என்னங்க? சாமி உட்காருங்கம்மா. செங்கா கருப்பா இருந்து குழந்தை பிறந்துச்சாமா? பெண் குழந்தை பிறந்திருக்கு. ஆமா. ஐயோ ஐயோ நல்லா இருக்கா? ஆமா தங்கா நீ காப்பாத்தது யாருமா? சதிகாரி தீயால எரிச்சுட்டாங்க ஐயா. கவலைப்படாத, நான் பச்சால போய் டாக்டர் கட்டா கல்பாரு நல்லா தெரியும். நீ ஏற்பாடு பண்ற வாங்க. கேள்விப்பட்டேன் சொக்கலியா சொக்கலியா ஏ சொக்கா ஆமா ஒரு முழுவதை காப்பாத்துறேன். எங்க அவங்க ஐயா பேபி நான் உன்னை காப்பாத்தினேன். நான் உன்னை கொலை பண்ணதான் சொன்னாங்க. நான் அஜி தேத்து சொன்னேன். மாத்திட்டேன். இந்த அம்மா தப்பு காப்பாத்து நான் இவரை காப்பாத்தினேன். ஆனா உங்க அண்ணனுக்கு கண்ணு குத்திட்டாங்கப்பா. எங்களுக்கு தெரியும் தெரியுமா? என்ன நாங்க பாத்துட்டோம். அப்படியா எங்க பச்சையில முடிக்கு வச்சு கட்டி இருக்கிறோம். குடு 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 நல்லது இந்த சமயத்தில் சொன்னா யாருல்ல தமிழ்ல யார பார்க்க ஆசைப்படுறீங்க? முத்துக்கு முத்தாகே சொத்துக்கு சொத்தாகே அண்ணன் தங்க பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பால இணைந்திருந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னா தாயார பார்த்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாலாட்டு கேட்பதன் ஒரு நாளும் அறிந்ததில்லை தாயார பார்த்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாலாட்டு கேட்பதன் ஒரு நாளும் அறிந்ததில்லை தானாக படித்து வந்தால் தங்கமாக வளர்ந்த தங்கை தானாக படித்து வந்தால் தங்கமென வளர்ந்த தங்கை தானாக படித்து வந்தால் தங்கமாக வளர்ந்த தங்கை கல்லாத வயதிலோ நாடுகிறோம் உங்களை நம்பி முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தங்க பிறந்து
வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பால இணைந்திருந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா நாளைக்கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா நாளைக்கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ரோஜாவின் இதழ்களைப் போல் மாறாத வாசமடா ரோஜாவின் இதழ்களைப் போல் மாறாத வாசமடா ரோஜாவின் இதழ்களைப் போல் மாறாத வாசமடா நூறாண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமடா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தங்க பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பால இணைந்திருந்தோம் கண்ணுக்கு கண்ணாக இன்னொன்னு சொல்ல வந்துட்டுமா உங்க பெரிய ஆளு செத்துட்டாருமா அந்த தேவடியா மீனா கொலை பண்ணிட்டா நான் நாட்டை நாளைக்கு முடிச்சுட்டு போறான் வந்து நாட்டை காப்பாத்து